தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், குருசலின் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், கிளமெண்ட் சோஃபியா ஸ்ரீலா நன்றியாகவும், முடியப்பன் அற்புதம் ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், அடைக்கலமரியின் ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், குளோனி சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், அருட்சகோதரிகள் உடல் நலன் மற்றும் பாதுகாப்பு வேண்டியும், டேவிட் ஜாய்ஸ் திருமண நாளில் நன்றியாகவும், சிலுவை மரியான் சேசுமேரி ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், பிரான்சிஸ் விஜயலட்சுமி பாஸ்கல் ராஜ் நோயல் ராஜ் குடும்பத்தினர் நன்றியாகவும், ஆல்வின் ராஜ் 1ஆம் ஆண்டு பிறந்த நாளில் நன்றியாகவும் உடல் நலன் வேண்டியும், வர்கீஸ் பிரின்சி திருமண நாளில் நன்றியாகவும், கப்ரையில் மேரி மகிமைநாதன் அந்தோனிசாமி சக்கரையாஸ் ஞானசெல்வி ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், ஆரோக்கிய மேரி நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரியையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் பணிபட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரம தந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பலியில் தகுந்த விதமாய் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தெய்வனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள தந்தையே இறைவா, ஏழை இளம் பெண்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு கல்வி அறிவூட்டி அவர்களை சமுதாயத்தில் ஈடுபாடு கொள்ள செய்ததோடு அப்பணியை தொடர்ந்தாற்ற ஒரு சபையையும் ஏற்படுத்தி புனித மெர்சி ஆஞ்சலம்மாளுக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். இப்புனிதையின் பரிந்துரையால் கல்வி பணியாற்றும் அனைவரும் தங்கள் பணியில் அர்ப்பணத்துடனும் தியாக சிந்தனையுடன் ஈடுபாடு அருள் புரியும். உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெரிய போராட்டத்தையும் மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே எதிர்நோக்கி இழந்து விடாதீர்.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 32 39 முடிய. சகோதர சகோதரிகளே, முன்னைய நாள்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் நிகழ்ச்சிக்கும் வேதனைக்கும் ஆளாக்கி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிற்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போது மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுதியான கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. வர இருக்கிறவர் வந்து விடுவார். காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கி சென்று அழிவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்து கொள்வோராகும். இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. பதிலுடை பாடல் பல்லவி. ஆண்டவரிடம் இருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகிறது. ஆண்டவரிடமிருந்து மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானது செய். நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. ஆண்டவரிடமிருந்து மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விலக செய்வார். பல்லவி. ஆண்டவரிடமிருந்து மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் கால்நடைகளை அவர் உறுதிப்படுத்துகின்றார். ஆண்டவர் அவர்கள் விழுந்தாலும் கைவிட்டு விடமாட்டார். அவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். பல்லவி. ஆண்டவரிடமிருந்து மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. நேர்மையாளரும் மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகிறது. நெருக்கடியான நேரத்தில் அவர்கள் வலிமை அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. ஆண்டவரிடமிருந்து மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. உயிருள்ள இறை வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர்,
இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம்? அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளை விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அந்த நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கேற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய திருவழிபாடானது இறையாட்சியினுடைய வளர்ச்சியை குறித்து சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த இறையாட்சி என்பது வளர்ந்து வருகின்ற ஒரு மாபெரும் அரசு. எனவே இதில் எந்த ஒரு தொய்வுமே இருக்க முடியாது. அதனுடைய வளர்ச்சியை, அதனுடைய அந்த செழுமையை நாம் முழுமையாக காண்கின்ற நேரம் என்பது பலன் அளிக்கக்கூடிய நேரத்தில் நம்மால் உணர முடியும் என்பதனை தெள்ள தெளிவாக இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய உவமைகளின் வாயிலாக நமக்கு விளக்குவதை நாம் பார்க்கின்றோம். இந்த இறை அரசு என்பது அன்றாடம் வளர்ந்து வருகின்ற ஒரு இறை ஆட்சியாக, இறை அரசாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நம்முடைய கண்களால் காண இயலாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆனால் பலனை நம்மால் அனுபவிக்க முடியும் என்பதனை தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். 1950, 60களில் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. கருப்பின மக்களுக்கும் வெள்ளையின மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், போராட்டம், வேறுபாடு, பாகுபாடு அந்த அமெரிக்காவில் இருந்த சூழ்நிலையில் கருப்பின மக்களுக்கான விடுதலையை மார்ட்டின் லூதர் கிங் முன்னறிவித்து அவர்களுக்காக போராடினார். அவர் விதைத்தது மிக சிறிய விதை. ஆனால் அந்த விதை எத்தகையதொரு நிலையை உருவாக்கியதென்றால், இன்றைய தினம் கடந்த ஆட்சியிலே ஒரு கருப்பின தலைவன் அமெரிக்கா முழுவதையும், இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு நடத்திய சரித்திரம், வரலாறு நிறைவேறியது. ஏனென்றால் மார்ட்டின் லூதர் கிங் அன்று விதைத்த அந்த சமதர்ம சமுதாய அடிப்படையிலான விதை வளர்ந்து எழுந்தது. இறையாட்சியின் தத்துவத்தை அந்த அமெரிக்க மண்ணிலே அவர் விதைத்தவராக இருந்திருக்கின்றார். கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் சுதந்திரத்தோடு இருக்க வேண்டும், எந்த ஒரு ஆண்டான் அடிமையும் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்பது அவருடைய கனவாக இருந்தது. அந்த கனவு இன்றைய தினம் நனவாக இருக்கின்றது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இறையரசும் இத்தகைய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய விதையாக இந்த இறை ஆட்சியை, இறை அரசை விதைத்தார். அது இன்று ஆலமரம் போல் வளர்ந்து செழித்தோங்கி அது பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த இறை அரசு எவ்வாறு வளர்கின்றது என்று நாளும் நாளும் நம்மால் அறிய முடியவில்லை என்றாலும், எவ்வாறு அந்த உழவன் விவசாயி கதிர் முத்தி விளைச்சலுக்கு தயாராக மகிழ்ச்சியாக அறுவடைக்கு செல்கின்றானோ, அதே போன்று இறையரசில் ஒரு நாள் இந்த கதிர்கள் விளைந்து பலனை கொடுக்க கூடிய ஒரு சூழ்நிலையில் அனைவரும் மகிழ்கின்றவர்களாக இந்த இறையரசை முன்னிட்டு நாம் பேறு வகை கொள்கின்றவர்களாக இருப்போம். எனவே இந்த இறையரசுக்காக நாம் ஒவ்வொருவரும் உழைக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இந்த இறையரசு, இறை ஆட்சி நம் வழியாக இந்த உலகத்தில் பரப்பப்பட வேண்டும் என்பது இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு எண்ணமாக, ஒரு சிந்தனையாக இருந்தது. எனவேதான் அந்த இறையரசை நம் மத்தியில் அவர் விதைத்து விட்டு சென்றிருக்கின்றார். இதை பரப்ப, வளர்த்தெடுக்க எத்தகைய ஒரு முயற்சிகளை நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் என நாம் சிந்தித்து பார்ப்போம். இது வளர்வதும் அல்லது தேய்வதும் நம் ஒவ்வொருவருடைய கையிலும் தான் இருக்கின்றது. விதையானது நம் உள்ளத்தில் ஊன்றப்பட்டிருக்கின்றது. அதை வளர்த்தெடுக்க விரும்புகின்றோமா அல்லது அழித்தொழிக்க விரும்புகின்றோமா என்று நாம் சிந்திப்போம். நாம்
நம்முடைய செயல்பாடுகளினால் இந்த இறை அரசை நம் உள்ளத்தில் கட்டியெழுப்ப முயற்சி எடுப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாக ஜெபியுங்கள். புரட்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசு திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆதரித்தாலும் இறைவா, உம் புனிதரின் நினைவாக உம் மக்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை மனம் வந்து ஈற்றருளும். இத்திருப்பணியில் பங்கு பெறும் நாங்கள் இது நல்லறிவோடு பொருளுணர்ந்து ஈடுபடவும் உம்மிடமிருந்து பெரும் மெய்யறிவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றி புகழ்வது தகுமை. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மக்களை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவினால் உருவான இப்புனித காலத்தின் அருட்கொடைகளை பெற்றனுபவிக்க அவர்களை அழைத்து செல்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியையும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிறையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த பலியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். உடைய பிள்ளைகள் இந்த பலியின் வழியாக வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லாருடைய ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் மீது நிறைவாக பொழிந்து அவர்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து வழிநடத்துமாறு மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நிறைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர், உடன்பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமைக்கு வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், அன்னையாம் திருச்சபை என்ற இதன் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற புனித ஆஞ்சலா மெர்சியம்மாள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய
விடாதேயும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு சமாதானத்தை தந்திரணும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் துரத்தன்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இந்த
விண்ணுரை தேர்ந்தெடுத்து உமது உரிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க உமது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை துணி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். முது பணியில் எங்களை ஓர் கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை ஊர்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றை எல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பரிவன்பமிக்க தந்தையே இறைவா, உம்முடைய மக்களுக்கு கல்வி பணியாற்றுவதில் சிறந்து விளங்கிய மெர்சலி ஆஞ்சலம்மாள் என்னும் புனிதரின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவுக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். பிறரை உண்மையின் ஒளிக்கு கொண்டு வருவதில் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவிட்ட இப்புனிதரின் நிறைவான அன்பை நாங்களும் கடைபிடித்து பிறர் நல்வாழ்விற்கு வழிகாட்டிகளாக விளங்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. முதல்வனின் தாயே
திருச்சபையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்துக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் அச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு உதவி எங்களுக்கு இன்று தரணும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தரலும். ஆமென். அருளுரைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் இரட்சியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தனசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்கள் இரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.